قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله جل شانه وتعالى அவனுடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தோஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அவர்கள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, மழை வருவதற்காக வேண்டி, மழை என்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் அந்த மழையை கொடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ரஹ்மத்தான மழையை ரஹ்மானாகி அல்லாஹ்விடம் இருந்து பெற வேண்டும் என்றால் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதை பற்றி நாம் பார்த்து வந்தோம். முதலாவதாக நாம் ஏற்கனவே சொன்னது, மழை வர வேண்டும் என்றால் ஏற்கனவே கிடைத்த மழைக்காக அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியங்களை நினைத்து நாம் ஷுக்ர் நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு மென்மேலும் அந்த நிஅமத்துகளை தருகிறான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய நிலை எவ்வாறு இருந்தது? வெயில் போட்ட போடு யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஜ்ரில் கூட ஏசி ஓடிச்சுன்னா அப்போ எந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு சிரமப்பட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு செகண்ட் அந்த கிளைமேட்டை மாற்றுவதற்கு சக்தி பெற்றோம். அவனை தவிர வேறு யாராலையும் முடியாது. சூரியனும் அவங்க கையில் தான் இருக்குது, சந்திரனும் அவங்க கையில் தான் இருக்குது. ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் எப்படி நினைக்கணும்னு நாடுறானோ அப்படி அவன் மாற்றிடுவான். நம்மளால எல்லாம் முடியாது. இப்போ எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இருந்த நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழகான ஒரு மலையை கொடுத்து நம்மையும் இந்த பூமியையும் அல்லாஹ் குளிர்ச்சியாக ஆக்கி இருக்கிறான் என்றால் அதை நன்றி உணர்வோடு நாம் நினைத்து நம்ம ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக மலைக்காகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? இதெல்லாம் ஏற்கனவே ஒரு 4 பாயிண்ட் ஏற்கனவே சொன்னேன். 2வது பாயிண்ட் என்ன? மழை வருவதற்காக நம்ம என்ன செய்யணும்? மலை தொழுகை, சலாத்துல் இஸ்திஸ்கா. மழை வருவதற்காக வேண்டி தொழ வேண்டும். அவ்வாறு தொழும் பொழுதும் மழை வரும். 3வது, மலைக்காக வேண்டி மனம் முருகி அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்காக வேண்டி எந்த அளவுக்கு துஆ செய்வார்கள் என்பதையெல்லாம் நாம் சொன்னோம். 4வதாக தௌபா செய்யணும். அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா பாவங்கள் அதிகமாகும் பொழுது மழை தடைப்படும். பாவங்கள் மழையை தடுத்துவிடும். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இருசிலி சமாக அலைக்கும் இதராரா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் உங்களுக்கு மலையை பொழிய செய்வான் என்று குர்ஆனிலேயே அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அப்போ மழை கிடைப்பதற்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடணும். இதுதான் நம்ம சென்ற வாரம் பார்த்தது. இனி அடுத்து சதக்காக்கள் கொடுப்பதின் மூலமாக மழை பெய்யும்.
ஜகாத்து சரியாக கொடுப்பதின் மூலமாக மழை பெய்யும். மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சதகாக்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக அதிகமாக நமக்குரிய ஜகாத்துகளை சரியான முறையில் கொடுக்கும் பொழுது மழை பெய்யும். சதக்கா கொடுக்கவில்லை என்றால், ஜகாத்தை நாம் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மழை வராது. சதக்கா கொடுக்காமல் இருப்பது, ஜகாத்தை நிறைவேற்றாமல் இருப்பது மழையை தடுத்துரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லம் யம்னஹு ஜகாத் அம்வாலிஹும் இல்லா முனிஉ அல் கதர். மக்கள் தங்களுக்குரிய ஜகாத்தை சரியான முறையில் அவர் கொடுக்காவிட்டால் அல்லாஹ் மழையை நிப்பாட்டிடுவான்ட்டான். தங்களுக்குரிய ஜகாத்துகளை சரியான முறையில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மழையை நிப்பாட்டிடுவான். சரி, ஜகாத்து கொடுக்காட்டாலும் மழை வந்துக்கிட்டு தானே இருக்கிறது என்றால் நாயகம் சொல்வார்கள், மிருகங்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு சொட்டு தண்ணீரை கொடுத்து தரமாட்டான். ஜகாத்து கொடுக்காததினால் மழையை நான் நிறுத்த வேண்டும். ஆனா எத்தனையோ ஜீவராசிகளில் நீங்க பண்ற தப்புக்கு அது என்ன பண்ணும்? நீங்க பண்ற தப்புக்கு மிருகங்கள் என்ன செய்யும்? நீங்கள் ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்காக வேண்டி நான் மழையை நிறுத்த முடியும். அந்த வாயில்லா ஜீவராசிகள் இருக்குது, அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் மழை பெய்யப்படுகிறது. அவருக்காக தான், அந்த அவைகளுக்காக தான் அல்லாஹ் மழையை பொழிய செய்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஜகாத்து சதகா சரியான முறையில் நிறைவேற்றாவிட்டால் மழை வராது. சரியான முறையில் கொடுத்தால் மழை அல்லாஹ் பொழிய வைத்துக் கொண்டே இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். முன்னொரு காலகட்டத்தில், இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்லடியார் ஒரு வழியாக போய் கொண்டிருப்பார். நாயகம் சொல்லக்கூடிய செய்தி, முந்தைய சமுதாய மக்களுடைய ஒரு செய்தியை சொல்றாங்க நாயகர். ஒரு நல்ல மனிதர் ஒரு வழியாக போய் கொண்டிருப்பார். திடீரென ஒரு அசரீரி சப்தத்தை கேட்பார். இஸ்கி ஹதீகத ஃபுலான், இஸ்கி ஹதீகத ஃபுலான், இன்னாருடைய தோட்டருக்கு சென்று நீ மழை பொழிவாயாக என்ற ஒரு அசரீரி சப்தத்தை கேட்பார். இவர் யதார்த்தமா போயிட்டு இருக்கும்போது திடீர் ஒரு அசரீரி சப்தம் கேட்கிறது. இஸ்கி ஃபுலானத்த, இஸ்கி ஹதீகத ஃபுலானின், இன்னாருடைய தோட்டத்தில் நீ மழை பெய்வாயாக என்று யாரோ மலைக்கு கட்டளை இடுவது போன்ற ஒரு அசரீரி சப்தத்தை கேட்கிறார். எங்கிருந்தோ வந்த மேகங்கள் எல்லாம் ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்குது. இந்த மனிதர் ஆச்சரியப்பட்டவராக, அது என்ன அந்த மனிதருக்கு மட்டும் மழை பெய்கிறது, பெஞ்சா எல்லாருக்கெல்லவா பெய்யணும், அதுவும் ஒரு அசரீரி சப்தம். இன்னாருடைய தோட்டத்திற்கு சென்று அவருக்கு மட்டும் மழை போய், இந்த மனிதர் அந்த மேகத்தை தொடர்ந்துக்கிட்டு பின்னாடியே போகும்பொழுது குறிப்பிட்ட ஒரு தோட்டம் வருகிறது. அந்த தோட்டத்தில் மட்டும் மழை பெய்கிறது. நாயகம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அது. அந்த தோட்டத்தில் மட்டும் மழை பெய்கிறது. சுத்தி எங்கேயுமே மழை கிடையாது, அவருக்கு மட்டும் மழை பெய்யுது. சிறிது நேரத்தில் மழை பெய்து விடுகிறது. இந்த பெரியவர், இந்த மனிதர் அவர்கிட்ட போய், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுடைய செயல், மழைங்கிறது எல்லாருக்கும் பெய்ய வேண்டிய ஒண்ணு, அது என்ன அல்லாஹ் உங்களுக்கு மட்டும் தனி கட்டளை இடுகிறான். நான் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, இந்த வந்த மனிதர் அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க யாரு என்னங்கிற விவரத்தை கேட்கிறார். அப்ப அந்த தோட்டத்தில் உள்ள மனிதர் கேட்டார், நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க, நான் யாருன்னு சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அப்ப இந்த மனிதர் நடந்த நிகழ்ச்சியை சொல்றாரு. நான் யதார்த்தமா வந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீரென ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இன்னாருடைய தோட்டத்துக்கு சென்று மழை பொழிவாயாக இந்த ஒரு சப்தத்தை கேட்டவுடன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்கிருந்தோ வந்த மேகங்கள் எல்லாம் கரெக்டா உங்க தோட்டத்திற்கு வருகிறது. நான் அதை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். உங்க தோட்டத்துல மட்டும் மழை பெய்யுது, வேறு எங்கேயுமே பெய்யவில்லை, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இதுவரை நான் யாரிடத்திலும் இந்த ரகசியத்தை நான் சொன்னதில்லை, இதுவரை யாரிடத்திலும் நான் அந்த ரகசியத்தை சொன்னதில்லை, நீங்கள் கேட்டதற்காக நான் சொல்லுகிறேன். நான் ஒரு பெரிய மகான்கிறதெல்லாம் இல்லை, ஒரு பெரிய இபாதத்தை செய்யக்கூடியவர், ஒரு பெரிய வணக்கசாலியெல்லாம் இல்லை, சாதாரண மனுஷன்தான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அமலை நான் தொடர்ச்சியாக நான் செய்து வருகிறேன். நீங்க என் தோட்டத்துல மழை பெய்யறதுனால என்ன ஒரு பெரிய ஆளு நினைச்சிடாதீங்க. நான் சாதாரண சராசரி எல்லோரையும் போன்று உள்ள மனிதன் தான். ஆனால் ஒரு அமலை நான் தொடர்ச்சியாக என் காலம் முழுவதும் நான் செய்து வருகிறேன். என்ன தெரியுமா? நான் ஒரு விவசாயி. இந்த விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளை, அந்த பணத்தை
விவசாயத்தின் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை நான் 3 பங்காக்கிடுவேன். நான் 3 பங்காக ஆக்கி அதுல ஒன்றை கூலு அனவ அயாலி சுலுசா, அந்த எனக்கு கிடைக்கிது ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கிதுன்னு சொன்னா அதை 3 பங்காக்கிடுவேன். 3000 ரூபாய் 3 ஆக்கிடுவேன். அதுல ஒரு 3000-ஐ எடுத்து நானும் என்னுடைய மனைவி மக்களுக்கும் பயன்படுத்திக் கொள்வோம். இன்னொரு 3000-ஐ அந்த விவசாய செலவுக்காக வேண்டி, ஏன்னா அடுத்து நம்ம விவசாயம் செய்யறதுக்காக வேண்டி விதைகள் வேணும், பயிர் வேணும், அதற்குண்டான உரங்கள் வேணும். விவசாயத்திற்காக வேண்டி இன்னொரு 3000 செலவு பண்ணிடுவேன். இன்னொரு 3000-ஐ மூணாவது ஒரு 3000-ஐ நான் சதகா பண்ணிடுவேன். வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய ஜகாத் அல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய ஜகாத் அல்ல. எனக்கு எப்பொழுதெல்லாம் என்னுடைய விவசாயத்தில் எனக்கு வருமானம் கிடைக்குமோ அந்த வருமானத்தை எல்லாம் நான் 3 பங்காக்கிடுவேன். இது நான் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாம் ஜகாத்து கொடுக்கிறது அல்ல, எப்பமாவது ஒரு முறையெல்லாம் நான் சதக்கா கொடுப்பது இல்லை. எப்பொழுதெல்லாம் என்னுடைய வியாபாரத்தில் எனக்கு லாபம் கிடைக்குமோ அதை 3 பங்காக்கி, ஒரு பங்கை ஏழைகளுக்கு சதக்கா, ஒரு பங்கை என் குடும்பத்திற்கு, இன்னொரு பங்கை முதலாக அந்த விவசாயத்திற்கு முதலாக நான் ஆக்கி விடுவேன் என்று அந்த மனிதர் சொன்னார் என்றால், அந்த மழை அவருக்கு மட்டும் பெய்வதற்கு காரணம் அவர் கொடுக்கக்கூடிய சதக்கா என்பதாக நாயகம் இந்த ஹதீஸிலே சொல்ல வருவார்கள். பண்பான பெருமக்களே, சதக்கா கொடுப்பது, ஜகாத்து கொடுப்பது, அது அதிகமான மழையை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உருவாக்கி தரும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. இனி அடுத்து, நல்லோர்களின் பொருட்டாலும் மழை பெய்யும். நல்லோர்களுடைய பொருட்டினால், நல்லோர்களுடைய துஆவினால் மழை பெய்யும். இதுக்கு முன்னாடி சொன்ன காரணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு காரணங்கள். இனி அடுத்து ஹதீசுகளை வைத்து பார்க்கும் பொழுது நல்லோர்கள் துஆ செய்தாலும் மழை பெய்யும். நல்லோர்கள் என்று வரும் பொழுது முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் கொண்டு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை பயான் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு வெள்ளிக்கிழமை பயான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென ஒரு சஹாபி வாரார். திடீரென ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், கடுமையான பஞ்சமா இருக்கு, பசியினால நாங்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம், மிருகங்கள் எல்லாம் செத்து போகின்றன, பயிர்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் அழிந்து போகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபால உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தினத்தில் குதுபாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வந்த மனிதர், யா ரசூலல்லாஹ், ஹலக்கத்தில் வார்த்தையை சொல்றாங்க, மிருகங்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கின்றன, பயிர்கள் எல்லாம் காய்ந்து கொண்டிருக்கின்றன, பசியும் பட்னியாலும் என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கின்றன என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த ஸ்பாட்லேயே கையை தூக்குறார். மலை தொழுகைக்காக வேண்டி போகணும், அது செய்யணும், இது செய்யணும், எதுவும் செய்யணும். அந்த ஸ்பாட்லேயே, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஸ்பாட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஸ்கினல் கைஸ வலா தஜஅல்னா மினல் கானிதீன். அல்லாஹ்வே, எங்களுக்கு நீ மழை பெய்ய வைப்பாயாக, எங்களை நிராசையானவர்களாக ஆக்கி விடாதே என்ற அந்த ஸ்பாட்ல துஆ செய்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகம் துஆ செய்வதற்கு முன்னாடி வரை நான் வானத்தை பார்த்தேன், ஒரு மேகம் கூட கிடையாது, வெட்ட வெளிச்சமாக வெயில் அடிச்சு தாக்குகிறது. எப்ப அந்த மனிதர், அந்த சஹாபி வந்து சொன்னாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருகரம் ஏந்தி அல்லாஹும்ம ஸ்கினல் கைஸ், அல்லாஹ்வே மழை பொழிய செய்வாயாக. நம்ம ஒரு நாள் டைம் ரெடி பண்ணிக்கிறோம், நம்ம அந்த நாள்ல கரெக்டா நம்ம ஈதுகால போய் மழை வேண்டி தொழுக வேண்டும் என்றெல்லாம் நாயகம் சொல்லல, செஞ்சிருக்கிறாங்க. மழை வேண்டி தொழுவதற்காக வேண்டி ஈதுகாவுக்கு சென்றிருக்கிறார்கள், மழை வேண்டி தொழுதிருக்கிறார்கள். இந்த சஹாபி கேட்கும் பொழுது, நம்ம நாளைக்கு எல்லாம் மழை வேண்டி தொழுவதற்காக வேண்டி நம்ம ஈதுகா போகலாம், எல்லாரும் வாங்க நம்ம போய் தொழுவலாம். நான் ஏன் சொல்ல, அந்த ஸ்பாட்லேயே கையை தூக்குறான். அல்லாஹும்ம ஸ்கினல் கைஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் சொன்னார்கள், நான் வானத்தை பார்த்தேன், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், ஒரு மேகம் கூட கிடையாது. நாயகம் துஆ செய்கிறார்கள். துஆ முடிவதற்குள் எங்கிருந்து மேகம் வந்ததுன்னு தெரியல, மழை பிரிச்சு மேயுது. ஒரு செகண்ட் நாயகத்தினுடைய ஒரு துஆ. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வரும் பொழுது வெயில்ல வந்தோம், போகும் பொழுது கடுமையான மழையில் நனைந்தவர்களாகவே வீட்டுக்கு சென்றோம். அன்பான பெருமக்கள், ஹதீஸ் முடியல, அடுத்த வாரம் ஜும்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஜும்மால மிம்பர்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். ஒரு சஹாபி வாராங்க, யா ரசூலல்லாஹ், மிருகங்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கின்றன, பயிர்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன. போன வாரம் சஹாபி சொன்ன அதே வார்த்தை இந்த சஹாபி, ஒன்னு அதே சஹாபியா இருக்கலாம் அல்லது வேற சஹாபியா இருக்கலாம். என்ன அர்த்தம்?
போன வாரம் மழை இல்லாம மிருகங்கள் செத்தன, போன வாரம் மழை இல்லாமல் பயிர்கள் அழிந்தன. ஆனா இந்த வாரம் தொடர்ச்சியாக ஒரு வாரமாக கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது நாயகமே. கடுமையான மழையின் காரணத்தினால மிருகங்கள் செத்து கொண்டிருக்கின்றன, மழையின் காரணத்தினால் பயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னவுடன் ஸ்பாட்ல நான் என் கையை தூக்குறாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹுவே எங்களுக்கு நீ கொடுத்த மழை போதுமானது, சுற்றியுள்ள பகுதிகளுக்கு கொடுப்பாயாக துவா செய்யறாங்க. ஸ்பாட்லயே நிக்குது மழை, ஸ்பாட்லயே நிக்குது. நல்லோர்கள் துஆவினால் மழையை வர வைக்கவும் முடியும், நல்லோர்கள் துஆ செய்தால் வரக்கூடிய மழையை நிறுத்தவும் முடியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த ஆற்றலை நல்லோர்களுக்கு கொடுக்கிறான் என்பதற்கு முதல் சான்றே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். தெளிவான ஹதீஸ். நல்லோர்கள் துஆ செய்தால் மழை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலகட்டம், கடுமையான பஞ்சம், மழை ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தினுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு, நாயகத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு வெளியில் வந்து துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, நாயகம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்களை வசீலாவாக வைத்து நாங்கள் மழை கேட்டோம், நாயகம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்களை வசீலாவாக வைத்து நாங்கள் மழை கேட்டோம், நீ மழையை கொடுத்தாய். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு விடை பெற்று விட்டார்கள். இப்போ நாயகத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக பிஅம்மி நபியினா முஹம்மதின், ஹதீஸில் வரக்கூடிய வாசகம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக பிஅம்மி நபியினா, நாயகத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் இவர்களை வசீலாவாக வைத்து நாங்கள் துஆ கேட்கிறோம், அல்லாஹ்வே எங்களுக்கு மழையை பொழிய செய்வாயாக என்று துஆ கேட்கிறார்கள். மழை பொழிகிறது. நல்லோர்கள் துஆ செய்தாலும் மழை பெய்யும், நல்லோர்களை வச்சு அல்லாஹ்ட்ட கேட்டாலும் துஆ பெய்யும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நல்லோர்களுக்கு அல்லாஹ் அந்த பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எத்தனையோ ஹதீஸ்களை நாம் இதற்கு ஆதாரமாக பார்க்கலாம். அன்பான பெருமக்களே, கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்களுடைய முன்னோர்களில் உள்ளவங்க, மூமா எனக்கு பேர் சரியா ஞாபகத்தில் வரல, முன்னோர்கள் பெரிய சீதேவியாக இருந்தார்கள். தாயினுடைய வழியில், தாயினுடைய தாய், ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ஒரு தாய், பெரிய சீதேவியாக, பெரிய இறைநேச செல்வராக வாழ்ந்தவர்கள். அன்றைய காலகட்டத்தில் கடுமையான மழை, கடுமையான வறட்சி ஏற்படுகிறது, பஞ்சம் ஏற்படுகிறது, மழை இல்லாமல் மக்கள் சிரமப்படும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த சீதேவிட்ட போறாங்க, அந்த மூமாட்ட போறாங்க. போய் கடுமையான மழையா இருக்குது, மழை வருவதற்கு தாங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வீட்டில் போய் ஒரு தொடப்பான தூக்கிட்டு வந்தாங்க. நல்லோர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹோடு தொடர்பு வச்சிருக்கிறாங்கிறத புரியணும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதான்னு பார்க்கணும். நல்லோருடைய வாயில் ஒரு வார்த்தை வந்தால் உடனே அங்கீகாரம் பெறும். நம்ம வாய் அந்த வாயா அல்லது வேற எந்த வாயாங்கிறத நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தன் வாயை முடிவு பண்ணால் போதும். நம்முடைய வாய் எந்த லிஸ்ட்ல இருக்குதுங்கிறத அவங்க அந்த வாயை முடிவு பண்ணா போதும். இந்த வாயை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ரப்பு கொடுப்பானா? கொடுத்திருக்கிறானே, அந்த வாய் எப்படிப்பட்ட வாய், இந்த வாய் எப்படிப்பட்ட வாய் என்பதை ஒவ்வொருவரும் தன்னை பரிசோதித்தால் தெரியும். அந்த அம்மா வீட்டில் போய் ஒரு தொடப்பானை எடுத்துட்டு வந்து வீட்டு வாசலை பெருக்கினார்கள். வீட்டு வாசலை பெருக்கிட்டு, அல்லாஹ்வே வீட்டை நான் கூட்டிட்டேன், தண்ணி நீ தெளிச்சு விழுண்டாங்க. வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது. எப்படி எல்லாம் அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை எந்த அளவுக்கு தன் கூட நெருக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றாங்களே, ஒவ்வொருமாக்கும் ஐனமாக்கும், நீங்கள் எங்கிருந்தாலும் உன் கூட நான் இருக்கிறேன். அந்த உணர்வு நம்ம வாழ்றோமா? அந்த உணர்வில் நாம் வாழுகின்றோமோ? அல்லாஹ்வை நம்ம தூரமாக்கிட்டோம், அவனும் தூரமாக தான் இருக்கிறான். என்னைக்கு நம்ம அவனை நமக்கு நெருக்கமாக வாக்கி கொள்வோமோ, நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். அதுதான் இவங்கள்ட்ட இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து, அது என்ன நீங்க மட்டும் அல்லாஹ் கேட்டா கொடுக்குறா, நாங்க கேட்டா கொடுக்கறது இல்லை, அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் பொதுவானவன் தானே, அல்லாஹ்ங்கிறவன் எல்லோருக்கும் பொதுவானவன் தானே, அது என்ன நீங்க மட்டும் துவா செஞ்சா உடனே கொடுத்துட்றான், நாங்க துவா செஞ்சா உடனே கொடுக்கறது இல்லை, அது என்ன அல்லாஹ் பாரபட்சம் பார்க்குற மாதிரில தெரியுது, நீங்க கேட்டா கொடுக்குற மாதிரியும் நாங்க கேட்டா கொடுக்காத மாதிரி, எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தானே அப்படின்னு அல்லாஹ் மீது ஏதோ ஒரு குறை மாதிரி சொல்லும் பொழுது இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகா சொன்னாங்க, நாங்க கேட்ட அல்லாஹ் உடனே ஏன் கேட்கிறான் அப்படின்னா, நாங்க உன்னை கேட்டா அல்லாஹ் உடனே ஏன் செய்யறான் அப்படின்னா, அவன் சொல்றத முதல்ல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
நாங்க சொன்னா அல்லாஹ் உடனே அதை ஏன் கேட்கிறான் என்றால், அவன் சொல்றதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க சொல்றதை அவன் செய்யதானே செய்வான். நீங்க சொல்றதை அல்லாஹ் செய்ய வேண்டும் என்றால் முதல்ல அவன் சொல்றதை நீங்க செய்யுங்க ஒழுங்கா. அவன் சொல்றதை நீங்க செய்யாம நீங்க சொன்னா மட்டும் அவன் கேட்கணுமா? அவன் சொன்னா முதல்ல நீங்க கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது நீங்க சொன்னா அவன் கேட்பான். அதனால இது ஒரு பெரிய அல்லாஹ் பாரபட்சம்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சொல்றதை நாங்கள் அப்படியே கேட்குறோம். இப்போ நாங்கள் சொன்ன அல்லாஹ் கேட்கத்தானே செய்வான். அது மாதிரி நீ சொன்ன அல்லாஹ் கேட்கிறன்னா முதல்ல அவன் சொல்றதை நீ கேளு, அப்போ நீ சொன்ன அல்லாஹ் கேட்பான் என்று சொல்லி அனுப்பினார்களே. அது போட்டுதான் கௌசுல் ஆலம் அவருடைய அந்த முன்னோர்கள் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் போய் ஒரு தொடப்பாங்குச்சி எடுத்து வந்து வெளியில கூட்டினார்கள். கூட்டிட்டு, ரப்பே நான் வீட்டை கூட்டிட்டேன், முத்தத்தை நான் கூட்டிட்டேன், நீ தண்ணீர் தெளிப்பாயாக என்று சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. மழை பெய்யுது. நல்லோர்கள் துஆ செய்தால் அல்லாஹ் அந்த துஆவுக்கு பதிலை கொடுப்பான். ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். டெல்லியில கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், டெல்லியில கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் இருந்த பெரும் பெரும் ஆலிம்கள், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு திறந்த இடத்திற்கு சென்று ஈத்கா மைதானத்தில் சென்று எல்லாரும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மழை வந்த மாதிரி தெரியல. கடைசியில வெறுத்து போய் நிராசையாகி, நம்ம பாவங்கள் தானே காரணம், திருப்பி செல்லும் பொழுது ஒரு வாலிபர் ஒருவர் குதிரையில் வருகிறார். ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்தது. மழை கேட்டு பார்த்தாங்க, வந்த மாதிரி தெரியல. கடைசியில வேற வழி இல்லாமல் அவர்கள் திரும்பி செல்வதற்கு ஆயத்தாக இருக்கும் பொழுது ஒரு வாலிபர் குதிரையில் வருகிறார். வந்து மக்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன கூட்டமா இருக்கிறீங்களா, என்ன செய்ய? இல்லை, டெல்லியில பஞ்சம் இல்லாம ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம், மழைக்காக வேண்டி வந்தோம், மழைக்காக வேண்டி எவ்வளவோ துவா கேட்டாச்சு, மழை வந்த மாதிரி தெரியல. அப்படியா, நான் கேட்கவான்னு கேட்டார் அந்த வாலிபர். நான் கேட்கவா என்று கேட்டவுடன் ஏதோ அலட்சியமாக, இவ்வளவு பெரிய பெரிய ஆலிம்கள் கேட்டேன், மழை வரல, நீ கேட்டா மழை வரப்போகுது, சரி பரவாயில்லை கேட்கவான்னு கேட்குறீங்க, கேளு என்று சொன்னவுடன் அந்த மனிதர் குதிரையில் ஒரு பொட்டி ஒன்று வச்சிருந்தார். ஒரு பொட்டி, சாதாரண ஒரு பொட்டி. அந்த பொட்டியை தூக்கி கீழே வச்சார். பொட்டியை திறந்தா வயசான அம்மாவை பொட்டியில வச்சு சுமந்துக்கிட்டு வர்றார். ஏன்னா சாதாரணமாக கூட கூப்பிட்டு வர முடியாத அளவுக்கு உள்ள கண்டிஷன், ரொம்ப வயசானவர்களாக இருந்திருப்பார்கள், முடியாத நிலையில் இருந்திருப்பாங்க. பாக்ஸை வச்சு கொண்டிருக்கிறார். அந்த தன் தாயை கீழே இறக்கி வைத்து கொண்டு சொன்னார், ரப்பே இந்த தாய், என்னுடைய தாய் எப்படிப்பட்டவள் என்பது உனக்கு தெரியும், என்னுடைய இந்த தாய் எவ்வளவு பத்தினி தன்மவள் என்பது உனக்கு தெரியும். இவளுக்கு எப்பொழுது தெளிவு கிடைத்ததோ, எப்பொழுது இவள் வயசுக்கு எத்தினாலோ அதிலிருந்து இதுவரை இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஹராம் கூட ஏற்பட்டதில்லை, எந்த ஒரு அந்நிய ஆணையும் இவள் பார்த்ததில்லை. இவள் எந்த அளவுக்கு நீதமானவள், நேர்மையானவள், பரிசுத்தமானவள், பத்தினித்தனமானவள் என்பது உனக்கு தெரியும் ரஹ்மானே. நான் சொல்வது உண்மையாக இருக்குமேயானால், இந்த தாய் நியாயமானவள் என்பது உனக்கு தெரிந்தால், இவளை வசீலாவாக வைத்து நான் கேட்கிறேன், ரப்பே மழை பொழிய செய்வாயாக. ஒரு துவா கேட்கிறாங்க, மழை பெய்யும். ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூலிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, இப்படியெல்லாம் நல்லோர்களை வைத்து துஆ செய்தால் நிச்சயம் மழை கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிவு கூறுவேன். காயல்பட்டத்தில் மஸ்ஜிதுல் மீகாயில் இருக்கு. காயல்பட்டத்தில் மஸ்ஜிதுல் மீகாயில் ரொம்ப ஃபேமஸான பள்ளி காயல்பட்டத்தில் இருக்குது. அதனுடைய யதார்த்த பெயர் ரெட்டை குளத்து பள்ளி தான். ஏன்னா அந்த பள்ளியில் 2 குளம் இருந்துச்சு, ரெட்டை குளத்து பள்ளி, 2 குளம் இருந்துச்சு. அதனால அந்த பள்ளிக்கு ரெட்டை குளத்து பள்ளி தான். ஆனால் அதனுடைய யதார்த்த பள்ளி மஸ்ஜிதுல் மீகாயில். மஸ்ஜிதுல் மீகாயில் சொல்லிட்டு எந்த பள்ளிக்கும் பேர் வைக்க மாட்டாங்க, எங்கேயுமே பேர் இருக்காது. வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும் அந்த பள்ளிக்கு ஏன் மஸ்ஜிதுல் மீகாயில் என்று பெயர் கொடுக்கப்பட்டதற்கு காரணத்தை கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. காயல்பட்டத்தினுடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருமுறை சதகத்துல்லா அப்பா, காயல்பட்டத்தை சார்ந்தவங்க தான், அவங்க கீழக்கரையில் அடங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய நெகட்டிவ் சொந்த ஊர் காயல்பட்டினம், ஆனால் அவங்க அடங்கி இருக்கிறது கீழக்கரையில் தான் அடங்கி இருக்கிறாங்க. காயல்பட்டினத்தில் வைத்து பெரும் பெரும் உலமாக்களுக்கும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் மார்க்க உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த பள்ளியில் உட்கார்ந்து யதார்த்தமா மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையை துரத்தி செல்கிறார்கள், கொண்டு செல்கிறார்கள் அந்தமானுக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமா, இதெல்லாம் பாசிபிளான விஷயமா நீங்க நினைக்கலாம். முதல் செய்தியை சொல்லிடுறேன்.
சதகத்துல்லா அப்பா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையை அந்தமானுக்கு எடுத்து செல்கிறார்கள், வேற பகுதிக்கு. சதகத்துல்லா அப்பா அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள். பார்த்து, மீகாயிலே எங்க போறீங்க? இல்ல, மலையை அந்தமானுக்கு அனுப்பும்படி அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான், அதனால் அங்க கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இங்க நாங்களே மழை இல்லாம காஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், எங்களை தாண்டி அங்க கொண்டு போறீங்களே, எங்களுக்கு மழை பொழிய செய்ய வேண்டியதுதானே என்று சொன்னவுடன் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்தவுடன் அங்கேயே மழை போகிறது. சதகத்துல்லா அப்பா அவர்கள் அந்த பள்ளியில் இருந்து கொண்டு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததால் அந்த பள்ளிக்கு பேரே மஸ்ஜிதுல் மீகாயில் இன்று வரை இருக்கிறது. பலரும் கேரளாவில் இருந்தும் பல இடங்களில் இருந்தும் அந்த பள்ளியை பார்க்கறதுக்காக வேண்டிய வராங்க. ரெட்டகுளத்து பள்ளி என்று சொல்லப்பட்டால் அவருடைய யதார்த்த பெயர் மஸ்ஜிதுல் மீகாயில். அது எப்படி அந்த மாதிரி மலக்கெல்லாம் பார்க்க முடியுமா? நான் பிற 27 ரமலான் பிற 27 நான் பேசி இருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அல்லாஹ் நமக்கும் மலக்குமார்களுக்கும் ஒரு தொடர்பு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு தொடர்பை கொடுத்திருக்கிறான். அந்த தொடர்பின் மூலமாக மலக்குமார்களை பார்க்கவும் முடியும், மலக்குமார்களோடு பேசவும் முடியும். அப்படி சில சஹாபாக்கள் மலக்குமார்களை பார்த்தும் இருக்கிறார்கள், பேசியும் இருக்கிறார்கள். அதெல்லாம் வரலாறுகள் நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். பண்பான பெருமக்களே, சதகத்துல்லா அப்பா அவர்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள் என்றால் அந்த பேணுதலோடு அவர்கள் வாழ்ந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவங்க கண்களுக்கு காட்சி அளிக்கின்றான். இல்லை, இப்படியெல்லாம் மழை பெய்ய வைக்க முடியுமா என்றால், செயற்கை மழையை துபாயினால பெய்ய வைக்க சக்தி இருக்கும் பொழுது, ஒரு செயற்கை மழையை துபாயினால் பெய்ய வைப்பதற்கு சக்தி இருக்கும் பொழுது, இயற்கை மழையை நல்லோர்களால் பெய்ய வைப்பதற்கு சக்தி இருக்காதா? ஒரு செயற்கை மலையை கொண்டு வருவதற்கு துபாய்க்கு சக்தி இருக்கும் பொழுது, இயற்கை மலையை அல்லாஹ்விடம் கேட்டு பெறுவதற்கு நல்லோர்களுக்கு சக்தி இருக்காதா? பண்பான பெருமக்களை, நல்லோருடைய துஆவின் மூலமாக மலையை பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பான பெருமக்களை, இப்படி எத்தனையோ பல செய்திகளை சொல்லலாம். ஜீவராசிகளின் மூலமாகவும் நமக்கு மழை கிடைக்கும். ஜீவராசிகள் மூலமாக சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு துஆ செய்வதற்காக வேண்டி ஈதுகாவுக்கு போறாங்க. போன சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் திரும்பியிருந்தாங்க. மலைக்காக வேண்டி துஆ செய்யவும் இல்லை, மலைக்காக வேண்டி தொழுவும் இல்லை. போய்கிட்டே இருந்தவர்கள் இர்ஜிஉ, திரும்பிருங்கன்றாங்க. வேண்டாம், தொழு வேண்டாம், திரும்பிருங்க. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, நம்ம தொழுகவே இல்லையே, இன்னும் துவாவும் கேட்கவும் இல்லையே, என்ற பாதியிலேயே திரும்ப சொல்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாம் எல்லாம் வரும் பொழுது நான் ஒரு எறும்பை பார்த்தேன். அவங்க சொல்றாங்க, ஒரு எறும்பை நான் பார்த்தேன். ராஃபிஅத்துல் கவாயிமுஹா இல ஸமாய், அந்த எறும்பு தன்னுடைய 2 கையையும் தூக்கி கொண்டு வானத்தின் பக்கம் கையேந்தி. சுலைமான் நபி சொல்றாங்க, நம்ம துஆ கேட்பதற்காக வேண்டி வரும் பொழுது நான் ஒரு எறும்பை பார்த்தேன். அந்த எறும்பை 2 கைகளையும் தூக்கி வானத்தின் பக்கம் உயர்த்து கொண்டு அல்லாஹும்ம இன்னா ஹல்கும் மின் ஹல்கிக், அல்லாஹ்வே நாங்களும் உன்னுடைய படைப்புகளில் ஒரு படைப்பாக இருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னா ஹல்கும் மின் ஹல்கிக், அல்லாஹ்வே நாங்களும் உன்னுடைய படைப்பில் ஒரு படைப்பாக இருக்கிறோம். அல்லாஹ்வே எங்களுக்கு நீ மலையை பெய்ய செய்வாய். லைஸ பினா கனியுன் அன் சுகியாக்க, அல்லாஹ்வே உன்னை தவிர எங்களுக்கு மழை பெய்ய வைப்பதற்கு வேற யாரும் கிடையாது ரஹ்மானே என்று துஆ செய்கிறது. இதை நான் பார்த்தேன். எனவே இர்ஜிஉ, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். ஃபகத் சுகைத்தும் பிதஅவதி வைரிக்கும், இந்த எறும்பினுடைய துஆவின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு மழையை தருவான் என்று சொல்லிவிட்டு திரும்புகிறார்கள். மழை பெய்கிறது. ஜீவராசிகள் கூட துஆ செய்யும். அந்த ஜீவராசிகளின் மூலமாக கூட நமக்கு மழை கிடைக்கும். அதனாலதான் நம்ம வீட்டு வாசல்களில் தண்ணி வைக்கணும். வீடு வாசல்ல ஏதாவது சாப்பாடுலாம் மிஞ்சிட்டா அதை குப்பையில தூக்கி போடக்கூடாது, பைக்கிலுக்கு கையில கட்டி மிருகங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். அதனுடைய துஆ நமக்கு கிடைக்கும். அன்பான பெருமக்கள், மிருகங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும், மிருகங்களை நம்ம கண்ணியப்படுத்தணும், மிருகங்கள் ஜீவராசிகள் மீது நம்ம அன்பு வைக்க வேண்டும். ஒரு எறும்பு துஆ செஞ்சு நமக்கு மழையை வாங்கி தந்திருக்கு. இதே மாதிரி ஆடு துஆ செஞ்சு மழை கிடைக்கலாம், மாடு துஆ செஞ்சு, ஒரு நாய் துஆ செஞ்சு நமக்கு மழை கிடைக்கலாம். எந்த ஜீவராசிகளையும் நாம் கொடுமைப்படுத்தி விடக்கூடாது. எந்த ஜீவராசிகள் மீது அநியாயமாக அதை நாம் கொன்றுவிடக்கூடாது. அவைகள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அந்த துஆ நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அன்பான பெருமக்களை, இதோடு இந்த மலையுடைய செய்தியை முடித்து ஹஜ்ஜி சம்பந்தமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி சம்பந்தமாக வரக்கூடிய வாரங்கள் நாம் பேசுவோம். ஹஜ்ஜி நெருங்கி கொண்டிருப்பதன் காரணத்தினால 2 செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிவுக்கு வருவேன். முதல்ல, நம்ம ஹஜ்ஜிக்கு போறோமோ இல்லையோ, ஹஜ்ஜிக்கு போவதற்கு வசதி இருக்குதோ இல்லையோ, போகணும் நியத்து வைங்க.
போகணும் என்ற வசதி இல்லையே, அதையே நீ சிந்திக்கிற? உன்னால போக முடியாது, அது உண்மைதான். ஆனா அவனால் கொண்டு போக முடியும் தானே. என்னால முடியாது என்ற வசதி இல்லை, பரவாயில்லை, அவனால் கொண்டு போக முடியும். அதனால் அன்பான பெருமக்களை, ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு ஃபிளைட் 2 ஃபிளைட்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எத்தனையோ மக்கள் ஹஜ்ஜுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. மனசுல அந்த என்ன வரும், அல்லாஹ்வே எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடு, எனக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடு, அல்லாஹ்வே ஹஜ்ஜு செய்வதற்கு உன் அடியார்கள் பலருக்கும் நசீபை கொடுத்திருக்கிற, எனக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை கொடுன்னு முதல்ல நம்ம நீயத்தாவது வைக்கணும். அன்பான பெருமக்கள், போறோம் இல்ல ரெண்டாவது, நம்மளால போக முடியும் முடியாது ரெண்டாவது, நீயத்து வைக்க வேண்டும். ரப்பே ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு, ஹஜ்ஜி செல்வதற்குள்ள நசீபை கொடு, முதல்ல நீயத்து வைக்கணும். ஏன் நீயத்து வைக்க வேண்டும் என்றால், முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீயத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி. ஒரு முஃமின் ஒரு நீயத்து வைப்பது அது அமலை விட சிறந்ததுங்கிறார். ஒரு முஃமின் நீயத்து வைப்பது அமலை விட சிறந்தது என்று நாயகம் சொல்வார்கள். இன்னொரு ஹதீஸில் நாயகம் சொல்வார்கள், மன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா அக்துபு லஹு ஹஸனத்தன். ஒருவர் ஒரு நல்லதை செய்யணும் நீயத்து வைக்கிறார், ஹஜ் செய்யணும் நீயத்து வைக்கிறார், ஆனால் அவர் அதை செய்ய முடியவில்லை என்றால் அவர் நீயத்து வச்சதுக்காக வேண்டிய நான் நன்மை எழுதுறேங்கிறார். போறோம் இல்ல ரெண்டாவது, நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கிறது ரெண்டாவது இல்ல, ரெண்டாவது நீயத்து வைக்கிறப்ப ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கொடு. நீயத்து வைத்தாலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஒரு நன்மை எழுதுகிறார். அன்பான பெருமக்கள், அது சம்பந்தமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் பேசுவோம். அன்பான பெருமக்களை, ஒவ்வொரு வக்திலும் அல்லாஹும்ம பல்லிக்னா ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம், அல்லாஹும்ம பல்லிக்னா ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம் வ ஜியாரத சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே உன்னுடைய புனித வீட்டை ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு, உன் கண்மணி நாயகத்துடைய ரவுலாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. குறைந்தபட்சம் ஒவ்வொரு வக்திலும் நாம் தொழுகையில் துஆ செய்ய வேண்டும். நீயத்து வைப்போம், கொண்டு செல்வது அவனுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் உம்ராவுடைய நசீபை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி